மக்களே வணக்கம். தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்படாவிட்டாலும் கூட மத்தியில் ஆளும் பாஜக அரசும் மாநிலத்தில் ஆளும் திமுக அரசும் மக்களுடைய வரிப்பணத்தில் தேர்தல் விளம்பரங்களை செய்ய ஆரம்பித்துவிட்டன. தொலைக்காட்சி ஆகட்டும், ரேடியோ ஆகட்டும், யூடியூப் சேனல்களிலும் இவர்கள் தேர்தல் விளம்பரங்களை மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி தங்களுடைய சாதனைகளாக தேர்தல் நெருங்க அதிக அளவில் மக்களுடைய வரிப்பணத்தை செலவழித்து தங்களுடைய கட்சி பணத்தை செலவழிக்க வேண்டியிருக்கும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டால் என்று எண்ணிய காரணத்தினாலே தான் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே கூடிய மட்டிலும் எல்லா சேனல்களிலும் மக்களுடைய வரிப்பணத்தில் விளம்பரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் மோடி அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இது ஒரு புறம் இருக்கட்டும். ஒரு விசித்திரமான சூழ்நிலை தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது பொதுவாக தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்தான் வேட்பாளர்களை கட்சிகள் தேர்வு செய்யும். ஆனால் இந்த முறை தேர்தல் கமிஷனே தேர்தல் தேதியை அறிவிப்பதற்கு முன்பாகவே எல்லா கட்சிகளும் பெரும்பாலான கட்சிகள் தங்களுடைய வேட்பாளர்களை தேர்வு செய்து அறிவிக்க ஆரம்பித்திருக்கின்றன. இது ஒரு புதுமையான ஒன்றாக இந்த தேர்தலில் படுகிறது. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்பொழுது இந்த இரண்டு தேர்தல்களுமே இன்றைய செய்தியாக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற இந்த ஆய்வை செய்வதற்கு பணிக்கப்பட்ட குழு தங்களுடைய அறிக்கையை குடியரசுத் தலைவரிடம் அளித்திருப்பதாக இன்றைய செய்திகள் வந்திருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற கருத்து எவ்வாறு உருவாக்கம் பெற்றது? நான் எண்ணுவது என்னவென்றால் இது இந்த இந்தியா கூட்டணி என்கின்ற எதிர்க்கட்சிகளின் கூட்டணியை முறியடிக்க பாஜக செய்கின்ற ஒரு யுக்தியாகவே எனக்கு படுகிறது. ஏனென்றால் உதாரணமாக கேரளா, மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களில் அகில இந்திய அளவில் ஒற்றுமை ஏற்பட்டாலும் மாநிலத்தில் அவர்கள் தங்களுடைய உரிமைகளை ஆட்சியை அமைக்கும் அதிகாரத்தை விட்டுக் கொடுக்க விரும்பவில்லை. ஆகவே காங்கிரஸுக்கும் இடதுசார கட்சிகளுக்கும் கேரளாவிலும் திரிணாமுல் காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், காங்கிரஸ் இவர்களுக்கிடையே வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலங்களிலும் முரண்பாடுகள் ஏற்படும். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று வைத்தார். ஏனென்றால் அவர்கள் தேர்தல் கூட்டணியை அகில இந்திய அளவில் வைத்துக்கொள்ள ஆசைப்பட்டாலும் மாநில தேர்தல் என்கின்ற பொழுது அவர்கள் எதிராக நிற்கவே ஆசைப்படுகிறார்கள். இந்த முரண்பாட்டை பிஜேபி பயன்படுத்தி கொள்ள விரும்புகிறது. அதனால்தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற ஒரு கருத்து உருவாக்கத்தை முன்னெடுத்து அதற்கான முயற்சிகளிலும் இறங்கி இருக்கின்றது. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்பொழுது தேர்தல்கள் நெருங்கிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் வேட்பாளர்கள், எப்படிப்பட்ட வேட்பாளர்களை அரசியல் கட்சிகள் தேர்ந்தெடுக்கின்றன? தேர்தல் வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கின்ற அந்த நிகழ்வு முற்றுப்பெற்றவுடன் அந்த வேட்பாளர்களின் பின்னணியை இந்த அறப்போர் இயக்கம் போன்ற சமூக நல இயக்கங்கள் வெளிப்படுத்தும். உண்மையான சொத்து மதிப்பு எவ்வளவு, அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ள சொத்து மதிப்பு எவ்வளவு,
எல்லா வேட்பாளர்களும் தங்களுடைய மனச்சாட்சியை தொட்டு பார்த்து கொள்ள வேண்டும். இதில் கட்சி வேறுபாடு கிடையாது. அவர்கள் சொல்கின்ற அந்த வேட்பாளர் வேட்புமனுவில் தாக்கல் செய்கின்ற சொத்து மதிப்பையும் தங்களுடைய உண்மையான சொத்து மதிப்பையும் தங்களுடைய மனச்சாட்சியின்படி ஆய்வு செய்ய வேண்டும். அவர்களுக்கு மனச்சாட்சி என்று ஒன்று இருந்தால், மிக பெரும் அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் தங்களுக்கு கார் இல்லை என்றும் வீடு இல்லை என்றும் பொய்யான வாக்குறுதி, பொய்யான ஒரு அஃபிடவிட்டுகளை, அது உண்மையாக கூட இருக்கலாம், சட்டப்படி உண்மையாக இருக்கலாம், ஆனால் தார்மீக அடிப்படையில் நிச்சயமாக உண்மையாக இருக்க முடியாது. பல கார்களை வைத்திருப்பவர்கள், ஊருக்கு ஊர் வீடுகளை வைத்திருப்பவர்கள் தங்களுடைய சொத்து மதிப்பை, உண்மையான சொத்து மதிப்பை குறைத்து காண்பிப்பது வழக்கமான ஒன்றாக இதில் கட்சி வேறுபாடுகள் கிடையாது. எல்லா கட்சிகளும் வேண்டுமானால் இடதுசாரி கட்சிகள் சொல்கின்ற அந்த அறிக்கைகளில் வேண்டுமானால் உண்மைகள் இருக்கலாம். மற்றபடி இவர்கள் அறிவிக்கின்ற இந்த சொத்து விபர கணக்குகளுக்கும் உண்மையான சொத்து விபர கணக்குகளுக்கும் எந்தவித சம்பந்தமும் இருக்காது. என்னுடைய கோரிக்கை என்னவென்றால், இதுதான் இவர்களுடைய உண்மையான சொத்து விபரம் என்றால் இவர்களுடைய மற்ற சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்து மக்களிடம் சேர்ப்பிக்க வேண்டும். இவர்கள் ஊழல் செய்து வைத்திருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான கோடிகளுக்குடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்ய என்று அவர்களே ஒத்துக்கொண்டு விட்டார்கள். என்னுடைய சொத்து மதிப்பு 30 கோடி தான், 20 கோடி தான் என்று. அதற்கு பிறகு மற்ற சொத்துக்கள் எல்லாவற்றையுமே பறிமுதல் செய்து மக்களிடம் கொள்ளையடித்ததை மக்களிடமே சேர்ப்பிக்க வேண்டும், அரசாங்கமே எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவார்களா? நிச்சயமாக நடக்காது. ஏனென்றால் கொள்ளையடிப்பவர்களே தங்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தை எப்படி நிறைவேற்ற முடியும்? ஆகவே இது நிச்சயமாக நடக்கப் போவதில்லை. உண்மையான அரசியல்வாதி என்பவன் மக்களுடைய சேவைக்கு மட்டுமே வருகின்ற அரசியல்வாதி தான். மற்றவர்கள் இன்றைய காலகட்டத்தில் அரசியல் என்பது ஒரு தொழிலாகிவிட்டது. பெரும்பாலான அரசியல் கட்சி தலைவர்கள் இது தொழில் என்றே சொல்கிறார்கள். அரசியல் என்பது தொழில் அல்ல, அது ஒரு சேவையின் அடிப்படை. சேவை செய்வதற்கான ஒரு வழிமுறை, மக்கள் சேவைக்கான ஒரு வழிமுறை தான் அரசியல். ஆனால் இன்று தலைகீழாக மாறி அரசியல் என்பது பொருள் குவிப்பதற்கு, எளிதாக பொருள் குவிப்பதற்கு ஒரு வழிமுறை என்கின்ற ஒரு கருத்தாக்கம் உருவாக்கப்பட்டுவிட்டது. அரசியல் தலைவர்கள் அனைவருமே அரசியலை தொழிலாக கருதி கொண்டிருக்கிறார்கள். இதனால்தான் எதிலுமே லாயக்கில்லாதவர்கள் கூட அரசியலுக்கு வந்தால் பிழைத்து கொள்ளலாம். ஒரு கவுன்சிலரிலிருந்து முதலமைச்சர் வரை அனைவருமே அரசியலை தொழிலாக்கி பல ஆயிரம் கோடி மக்கள் பணத்தை சுருட்டுவதையே தொழிலாக வைத்திருக்கின்றனர். ஆனால் தேர்தல் கணக்கு என்று வரும்பொழுது குறைத்த கணக்குகளை காண்பித்து தப்பித்து கொள்வது, இவ்வளவுதான் எங்களுக்கு சொத்து. இனிமேல் வருங்காலத்தில் சட்டங்கள் மாற்றப்பட வேண்டும். தன்னுடைய சொத்து மட்டுமல்ல, அத்தனை சொத்துக்களையும், தங்களுடைய உறவினர்கள் சொத்துக்களையும் எல்லாவற்றையும் காட்ட வேண்டும். அப்படி சட்டம் உருவாக்கப்பட்டால் இவர்கள் பினாமிகள் மூலம் பல ஆயிரம் கோடிகளை குவித்து வைத்திருப்பது தெரிய வரும். இவ்வாறு இவர்களே ஒத்துக்கொள்ளும்போது இந்த சொத்துக்கள் தவிர மற்ற சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்ய சட்டத்தில் வகை இருக்க வேண்டும். ஆனால் இதெல்லாம் நடக்குமா என்பது கேள்விக்குறி. நிச்சயமாக நடக்காது. ஆனாலும் இந்த தேர்தல் வேடிக்கை நடக்கப் போகிறது. இதற்கு மக்களாட்சி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். மக்களாட்சி என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒரு அரசு அமைய வேண்டும் என்பது. ஆனால் இங்கே பணம் கொடுத்து மக்களாட்சி என்பதற்கு பதிலாக, டெமோக்ரஸி என்பதற்கு பதிலாக பணம் கொடுத்து ஓட்டுக்களை வாங்குவதும், பிறகு தேர்தல் முடிந்தவுடன் பணம் கொடுத்து எம்எல்ஏக்களை வாங்குவதும் இது வழக்கமான நடைமுறையாக மாற்றப்பட்டு விட்டது. தேர்தல் கமிஷன் எவ்வளவுதான் முயன்றாலும்
தடுக்க முடியவில்லை. மக்கள் மனம் மாற வேண்டும். இன்னும் சில இடங்களிலே மக்கள் பெற்றுக்கொள்ளலாம், தவறு இல்லை என்ற கருத்தும் உருவாக்கப்படுகிறது. பெற்றுக்கொண்டு உங்கள் மனச்சாட்சி யாருக்கு ஓட்டளிக்க சொல்கிறதோ அவர்களுக்கு மட்டும் ஓட்டு போடுங்கள் என்ற கருத்தும் உருவாக்கப்படுகிறது. இதில் ஓரளவுக்கு உண்மை இருந்தாலும் கூட, ஏனென்றால் நம்மிடம் கொள்ளையடிக்கப்பட்ட பணம் நமக்கே வருகிறது என்பது ஒரு கோடியில் ஒரு பங்காவது வரட்டும், நம்முடைய பணம்தான் என்று வாங்கி கொண்டு ஓட்ட போடுபவர்களும் அரசியல் கட்சிகளை பிரச்சாரம் செய்கின்றன. டெல்லியில் கேஜ்ரிவால் இந்த பிரச்சாரத்தை செய்தார். ஆனால் பிற்பாடு அதை பற்றி விமர்சனம் கூட எழுந்தது. அது வேறு. ஆனால் மக்களிடம் பணம் கொடுத்து ஓட்டு வாங்குவது ஜனநாயகத்தை பணநாயகமாக அரசியலை வியாபாரமாக மாற்றியுள்ளது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அது மட்டுமல்ல, வாக்காளர்களை வாங்குவது, கட்சிகள் பணம் வாங்கி கொண்டு அது மொத்த வியாபாரம். சில கட்சிகள் மொத்தமாக பெட்டிகளை பெற்றுக்கொண்டு தங்களுடைய தொண்டர்களை, அதாவது தனிப்பட்ட விற்பது சில்லறை வியாபாரம், இண்டிவிஜுவல் ஓட்டர்ஸ் தனியாக விற்பது, மொத்த வியாபாரம் கட்சிகள் விற்பது, அப்புறம் ஜாதி சங்கங்கள் விற்பது, அவர்கள் தங்களுடைய ஓட்டுகளை மொத்தமாக விற்பதற்காக அவை ஒரு பக்கம் நடந்து விடுகின்றன. அரசியல் என்பது மதம், ஜாதி, மொழி, இனம் இவை எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டது. அதில் ஒரே ஒரு பங்கு மட்டுமே உண்டு, அது சேவை, மக்கள் சேவை. இது மட்டும்தான் அரசியல். நேர்மையான நிர்வாகம், வெளிப்படையான நிர்வாகம், மக்கள் சேவை, இதுதான் அரசியல். இதில் மதத்திற்கோ ஜாதிக்கோ இனத்திற்கோ மொழிக்கோ இடமில்லை. அதனால்தான் மேலை நாடுகளில் எந்த இனம் என்று பார்ப்பது கிடையாது. அமெரிக்காவில் துணை ஜனாதிபதியாக கமலா ஹாரிஸ் வர முடிகிறது. இங்கிலாந்தில் பிரதமராக வம்சாவளி பிரதமராக ஒருவர் பிரதமராக வர முடிகிறது. இதெல்லாம் எவ்வாறு மேலை நாடுகளில் மட்டுமே சாத்தியப்படுகிறது? இந்தியாவை எடுத்துக்கொண்டால் இங்கே சோனியா காந்தி அவர்களே மறுத்து விட்டார்கள். ஆனாலும் கூட அதை ஒரு காரணமாக சொன்னார்கள். ஆனால் அவர்களே தான் மற்ற நாடுகளில் இந்திய வம்சாவளியினர் பிரதமராகவோ துணை ஜனாதிபதியாகவோ குடியரசுத் தலைவராக வரும்போது கொண்டாடுகிறார்கள். ஒரு பக்கம் அவர்கள் கொண்டாடுவது அவர்கள் வம்சாவளியினர், மற்ற வம்சாவளியினரை இங்கு வரவிடக்கூடாது என்கின்ற பிரச்சாரத்தையும் அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். இப்படி இரண்டு வேடம் போடுகின்ற அரசியல் கட்சிகளும் இருக்கின்றன. ஆகவே இன்னும் நிறைய வேடிக்கைகள் நடக்கப் போகின்றன. வரும் இந்த பாராளுமன்ற தேர்தலிலே இவற்றையெல்லாம் நாமும் கண்டு கொண்டிருக்கப் போகிறோம். தொடர்ந்து நாம் இந்த யூடியூப் சேனலில் என்னுடைய கருத்தை பதிவுபட இது ஒரு வாய்ப்பாக கருதுகிறேன். நன்றி, வணக்கம்.